வெல்கம் டு வர்ஷா சேனல் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி வந்து நாங்கள் பீஸ் வந்து தைச்சிட்ருக்கோம். தலகாணி கவர் பீஸும் அப்புறம் வந்து தானுனா துண்டு. அந்த துண்டு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இப்போ ஃபஸ்ட் டைமாக. அதுக்கு முன்னாடி நாங்கள் வெறும் தலகாணி கவர் தான் தைச்சிட்ருக்கோம். என்னோடய குழந்த பார்த்திங்கன்னா, என்னோடய பொண்ணு வந்து தைச்சிட்ருக்காங்க. பார்த்தா வந்து இப்போ 9th தான் படிக்கிறாங்க. ஆனாலும் இந்த லீவில் வந்து தைச்சிட்ருக்காங்க. ஒரு நேரத்தில் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது எனக்கு. இருந்தாலும் எல்லா வேலையும் என்னாலையுமே சில நேரம் தைக்க முடியறதில்ல. அதனால சம்டைம் எங்கள் பாப்பாவும் தைக்கிறாங்க. அவங்களுக்கும் ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, எங்களோட சூழ்நிலை காரணமாக நாங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த தான் வந்து ஃபஸ்ட் டைமாக எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வந்திருக்கோம். ஆனால் இதுலேருந்து நிறைய தூசி வந்து வருது. இதை தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போது வந்து என்னென்னா, இதை சைடில் வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு சைடில் அதில் 4 துண்டு இருந்ததுன்னா அதை கட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நூல்லாம் உருகணும். உருகிட்டு சைட்லலாம் வந்து எல்லா நூலும் எடுத்து பிசர் கட் பண்ணி கொடுக்கணும். பார்த்திங்கன்னா, இதில் வந்து தூசி அதிகமாக வருது. வேலையும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. பைசா எவ்வளோ தராங்கன்னா, 4 துண்டு ரெடி பண்ணி கொடுத்தா ₹2 தராங்க. அப்போ ஒரு துண்டுக்கு 50 பைசா தான் கிடைக்குது. எங்களுக்கு வந்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் ஏதாச்சும் தொழில் செய்யணும் வீட்டில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தலகாணிக்கு அடிச்சிட்ருக்கோம். அது இல்லாமல் இந்த துண்டு தைச்சிட்ருக்கோம். ஆனால் இதில் வந்து எங்களுக்கு காசு கம்மியாக தான் கிடைக்குது. வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நாங்கள் வந்து வேறு சப்போர்ட் கிடையாது. சிங்கிள் மதர் நான் வந்து இதை செஞ்சிட்ருக்கேன். பொண்ணுங்களுக்காகவும் அவங்களுக்காகவும் இதெல்லாம் வந்து நான் செஞ்சிட்ருக்கேன். ஆனால் வந்து அப்போயுமே எங்களுக்கு காசு பத்துறதில்ல. அவங்களோட படிப்பு செலவுக்கு காசு கிடைக்கல. அவங்க படிப்புக்காக வந்து பணம் கிடைக்கல. அதனால் ஏதாச்சும் ஒன்று நம்மளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டே இருக்கோம். யாராவது வந்து எங்களுக்கு அவங்க படிப்பு செலவுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணினா பரவாயில்லன்னு தோணுது. ஆனால் எங்களுக்கு யாரை சந்தித்து யார்கிட்ட கேட்கணும் எதுவுமே புரிய மாட்டேது. நீங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.